வணக்கம். கதிரவன் நியூஸின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கல்வி திட்டத்தில் திடீர் மாற்றம், புதிய முடிவு தொடர்பில் அறிவிப்பு. சஜித் தரப்பிலிருந்து விலக உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள். தென்பகுதியில் கால்வாயில் இருந்து வெடிபொருட்கள் மீட்பு. பண்டிகை காலத்தில் அத்தியாவசிய பொருட்களின் விலையில் மாற்றம். முட்டை விலை குறித்து வெளியான முக்கிய தகவல். தேசிய மக்கள் சக்தி இணைப்பாளர் மீது வாள்வெட்டு. இறக்குமதி செய்யப்படும் வாகனம் வரி தொடர்பில் வெளியான முக்கிய தகவல். ஒரே மாவட்டத்தில் எலிக்காய்ச்சலால் 10 பேர் உயிரிழப்பு. நீதிமன்ற வளாகத்தில் நடந்த திடீர் தாக்குதல், போலீஸ் அதிகாரி அதிரடியாக கைது. தொடர்பான விரிவான செய்திகள். குடியுரிமை பாடத்தில் சட்டக்கல்வி தொடர்பான பகுதியை இணைக்க முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் பிரதமர் கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இந்த மாற்றமானது பாடசாலைகளில் தரம் 6ஆம் தரம் முதல் 8ஆம் தரம் வரையான பாட விதானங்களில் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி மறுசீரமைப்பின் போது காப்போது சாதன தரத்திலும் இதனை தெரிவு பாடமாக இணைக்க எதிர்பார்க்கின்றோம். அதன்படி குடியுரிமை பாடத்தில் 6ஆம் தரத்துக்கான சட்டக்கல்வி 3ஆம் தவணைக்கான மாதிரியில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒழுக்கமான சமூகத்துக்காக மாணவர்கள் சட்டம் தொடர்பில் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மாகாண சபை தேர்தலில் போட்டியிடுவதற்காக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் பதவியிலிருந்து விலக உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இன்று ஐக்கிய மக்கள் சக்தியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகி மாகாண சபை தேர்தலில் போட்டியிட தயாராக உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர், அர்ப்பணிப்பு மற்றும் தியாகங்கள் செய்து மாகாண சபை தேர்தலை வெற்றி பெறுவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி தயாராக உள்ளது. தற்போது வரையிலும் ஐக்கிய மக்கள் சக்தி 2 பொது தேர்தல்கள், ஒரு ஜனாதிபதி தேர்தல் மற்றும் ஒரு மாகாண சபை தேர்தலில் போட்டியிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மதுகம செரிகதுர நாகவல பகுதியில் உள்ள கால்வாயின் அருகே ஒரு தொகை வெடிபொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. MPMG தோட்டாக்கள் 50, T56 ரக தோட்டாக்கள் 6, சொட்கன் தோட்டாக்கள் 2, தோட்டாக்கள் 6 மற்றும் 9 மில்லிமீட்டர் பிஸ்டல் தோட்டாக்கள் 12 ஆகியவை கண்டெடுக்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். சம்பந்தப்பட்ட வெடிபொருட்களை அந்த இடத்தில் விட்டு சென்ற சந்தேக நபர்கள் குறித்த இதுவரை தகவல்கள் வெளியாகவில்லை என்றும் விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் மதுகம காவல்துறையினர் மேலும் தெரிவித்தனர். பண்டிகை கால நெருங்கும் நிலையில் சந்தையில் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளில் ஏற்பட்டுள்ள மற்றும் ஏற்பட போகும் மாற்றங்கள் குறித்து தெரிந்து கொள்ள முடியும். பேலியகுடை மற்றும் கொழும்பு புறக்கோட்டை பொருளாதார நிலையங்களில் விற்பனை செய்யப்படும் உருளைக்கிழங்கு மற்றும் வெங்காயம் ஆகியவற்றின் விலைகள் அண்மைய நாட்களுடன் ஒப்பிடும்போது ஏற்றத்தாழ்வை பதிவு செய்துள்ளன. இதன்படி இன்று பாகிஸ்தான் உருளைக்கிழங்கு 1 கிலோகிராம் 165 ரூபாயிலிருந்தும் 170 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுகின்றது. ஈரான் உருளைக்கிழங்கு 1 கிலோகிராம் 210 ரூபாயிலிருந்து 220 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அத்துடன் யாழ்ப்பாண புத்தளம் மற்றும் இந்தியா பெரிய வெங்காயம் 1 கிலோகிராம் 220 ரூபாய் முதல் 250 ரூபாய் வரையிலும், தம்புளை பெரிய வெங்காயம் 1 கிலோகிராம் 100 ரூபாய் முதல் 140 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. வெள்ளைப்பூடு 1 கிலோகிராம் 350 ரூபாய்க்கும், செத்தல் மிளகாய் 1 கிலோகிராம் 600 ரூபாய் முதல் 650 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. அகில இலங்கை சிறு மற்றும் நடுத்தர முட்டை உற்பத்தியாளர் சங்கம் முட்டையொன்றின் விலையை 10 ரூபாயினால் குறைக்க தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகுள்ளது. அதன்படி பெரிய அளவிலான முட்டை உற்பத்தியாளர்களின் மாபியாவை நிறுத்தும் நோக்கில் முட்டைகளின் விலையை குறைக்க தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த விடயத்தினை அகில இலங்கை சிறு மற்றும் நடுத்தர முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் நவோத் சம்பத் பண்டார குறிப்பிட்டுள்ளார். அதன்படி வெள்ளை முட்டை ஒன்றின் விலை 18 ரூபாவாகவும், சிவப்பு முட்டை ஒன்றின் விலை 20 ரூபாவாகவும் விற்பனை செய்ய தீர்மானித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை சந்தை நிலவரம் பற்றிய சரியான புரிதல் இல்லாத ஒருவரின் விருப்பின்படி முட்டைகளின் விலையை குறைப்பது ஆபத்தானது என அகில இலங்கை கோழி வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் அஜித் குணசேகர குறிப்பிட்டுள்ளார்.
யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பகுதியில் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபடும் கும்பல் தொடர்பில் போலீசாருக்கு தகவல் வழங்கிய தேசிய மக்கள் சக்தியின் பருத்தித்துறை பிராந்திய இணைப்பாளருக்கும் அவரது தந்தைக்கும் போதைப்பொருள் கும்பல் வாள்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டுள்ளது. தும்பளை பகுதியில் அவர்களது வீட்டுக்கு சென்ற வன்முறை கும்பல் வீட்டில் இருந்த மகன் மற்றும் தந்தையர் மீது வாள்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டுவிட்டு தப்பி சென்றுள்ளது. இந்நிலையில் சம்பவத்தில் காயமடைந்த இருவரும் சிகிச்சைக்காக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் தும்பளை பகுதியில் போதைப்பொருள் பாவனை மற்றும் விற்பனை ஆகியன அதிகரித்துள்ள நிலையிலும் போதைப்பொருள் விற்பனை தொடர்பிலான சிசிடிவி காணொலி தேசிய மக்கள் சக்தியின் பருத்தித்துறை இணைப்பாளருக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. அதனைத் தொடர்ந்தே அவர் போலீசாரிடம் கையளித்து நடவடிக்கை எடுக்குமாறு கூறியுள்ளார். இது தொடர்பில் போலீசார் நடவடிக்கை எடுக்காத நிலையில் ஓரிரு நாட்களின் பின்னர் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்கள் அடித்து நொறுக்கப்பட்டது. அத்துடன் போதைப்பொருள் விற்பனை தொடர்பில் போலீசாருக்கு தகவல் வழங்கிய போது தேசிய மக்கள் சக்தியின் இணைப்பாளருக்கும் தொலைபேசியூடாக மிரட்டல்கள் விடுக்கப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் தேசிய மக்கள் சக்தியின் இணைப்பாளர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்த போதிலும் போலீசார் காத்திரமான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கவில்லை. இந்நிலையிலேயே குறித்த சம்பவங்கள் இடம்பெற்று சுமார் 20 நாட்களின் பின்னர் நேற்றைய தினம் அதிகாலை வேளை வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்த கும்பல் வீட்டினுள் இருந்த தேசிய மக்கள் சக்தியின் இணைப்பாளர் மற்றும் அவரது தந்தை மீதும் வாள்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டு விட்டு தப்பி சென்றுள்ளதாகவும் அதேவேளை சம்பவம் தொடர்பில் இதுவரையிலும் எவரும் கைது செய்யப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாகன இறக்குமதி தொடர்பான வரிமுறைகளை அரசாங்கம் மாற்ற வாய்ப்புள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. வாகன இறக்குமதி தொடர்பான தற்போது நிலவும் பிரச்சினைக்குரிய சூழ்நிலை காரணமாக இந்த முடிவு எடுக்கப்படலாம் என கூறப்படுகிறது. இந்த வரி திருத்தம் சந்தையில் வாகன விலைகளில் சிறிது தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்புள்ளதாக அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர். தற்போது 3ஆம் தரப்பு கடன் கடிதங்கள் மூலமாக இறக்குமதி செய்யப்பட்ட கிட்டத்தட்ட 1000 வாகனங்கள் சுங்க சாவடிகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளன. இந்த வழக்குகளின் விளைவாக அரசாங்கத்துக்கும் இறக்குமதியாளர்களுக்கும் இடையே சில ஒப்பந்தங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. 3ஆம் தரப்பு கடன் கடிதங்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை பெறுவதன் அடிப்படையிலும் சுங்க சாவடிகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள வாகனங்களை விடுவிப்பதற்கான வழக்குகளில் எட்டப்பட்ட ஒப்பந்தங்களின் அடிப்படையிலும் எதிர்காலத்தில் வாகன இறக்குமதி தொடர்பான வரிமுறையில் மாற்றம் ஏற்படலாம் என இறக்குமதியாளர்கள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர். இவ்வாண்டின் இதுவரையான காலப்பகுதியிலும் அனுராதபுரம் மாவட்டத்தில் எலிக்காய்ச்சல் நோயினால் 10 பேர் உயிரிழந்ததாக பிரதேச சுகாதார சேவை அனுராதபுரம் அலுவலக தொற்றுநோய் பிரிவின் வைத்திய அதிகாரி தேஜன சோமதிலக்க தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில் 2024 மற்றும் 2025 ஆண்டுகளில் அனுராதபுரம் மாவட்டத்தில் வருடந்தோறும் 300க்கும் அதிகமான எலிக்காய்ச்சல் நோயாளிகள் பதிவாகின்றனர். அதிகமான நோயாளர்கள் அனுராதபுரம் மாவட்டத்தின் கெப்பித்தே கொல்லாவ பிரதேச செயலாளர் பிரிவிலேயே பதிவாகியுள்ளனர். கடந்த வருடமும் கெப்பித்தே கொல்லாவ பிரதேச செயலாளர் பிரிவில் 50க்கும் அதிகமான நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். நாச் ஜதுவ நொஜியாகம விளச்சிய திறப்பன உள்ளிட்ட பிரதேச செயலாளர் பிரிவுகளிலேயே எலிக்காய்ச்சல் நோயினால் 10 பேர் உயிரிழந்துள்ளனர். வருடத்தின் பெரும்போகத்திலேயே அதிகளவான நோயாளர்கள் பதிவாகின்றனர். அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் கட்டில்களின் அளவு குறைவாக உள்ளதனால் எலிக்காய்ச்சல் நோயினால் பாதிக்கப்பட்டு ஆபத்தான கட்டத்தில் உள்ளவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் சுகாதார தரப்பினர் முகம் கொடுக்கும் பிரதான சவாலாகும் என அனுராதபுரம் மாவட்ட பிரதேச சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அலுவலக தொற்று நோய் பிரிவின் விசேட வைத்திய அதிகாரி தேஜன சோமதிலக்க மேலும் தெரிவித்தார். நேற்று காலை கல்கிசை நீதவான் நீதிமன்ற வளாகத்திற்குள் ஒரு சட்டத்தரணியை தாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்ட ஒரு போலீஸ் அதிகாரியொருவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அவரை எதிர்வரும் 13ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தாக்கப்பட்ட சட்டத்தரணி நீதிமன்றத்தில் முன்னிலையாகிய பின்னர் நீதிமன்ற வளாகத்திலிருந்து தனது வாகனத்தை வெளியேற்ற முயன்றபோது இந்த சம்பவம் நடந்ததாக கூறப்படுகிறது. சட்டத்தரணி வாகனத்தை வெளியேற்ற முற்பட்ட போது சிறைச்சாலை பேருந்தில் வந்த போலீஸ் அதிகாரி அவரிடம் பேருந்து உள்ளே நுழையும் வரை காத்திருக்குமாறு பின்னர் அவரது வாகனத்தை வெளியே நகர்த்துமாறு அறிவுறுத்தியுள்ளார். அதனைத் தொடர்ந்து இருவருக்கும் இடையே வாய்மொழி பரிமாற்றம் ஏற்பட்டு பின்னர் அது உடல் ரீதியான வாக்குவாதமாக மாறியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனையடுத்து போலீஸ் அதிகாரி கைது செய்யப்பட்டு கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் நீதவான் பசன் அமரசேகர அதிகாரியை 13ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தாக்குதலை கண்டித்து அறிக்கை வெளியிட்டுள்ளது. இந்த சம்பவத்தை விவரிக்க முடியாது என்று கூறியதுடன் எந்தவொரு நபருக்கும் எதிராக போலீஸ் அதிகாரிகள் பலத்தை பயன்படுத்துவதற்கு எதிரானது தனது நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.